ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 8th 10th 12th இந்த குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜாபை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க்கு, டைப்பிஸ்ட், லேப் அசிஸ்டன்ட், ஸ்கில்டு அசிஸ்டன்ட்ஸ் இந்த மாதிரி பதவிகளுக்கு பழனியில் இருக்கிற பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் இப்போ கவர்மெண்ட் எய்டட் வேக்கன்சி வந்திருக்கு. சேலரியுமே கவர்மெண்ட் எய்டட்கான சேலரி தான். ஸோ பேசிக்காக 19,500 ப்ளஸ் அலோவன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் அப்டேட் பண்ணலை. அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 20/3/2025. இதுக்கான எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன் காப்பியை எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் அட்ரஸ் காப்பி எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபர்தர் ஃபாலோவிங்கு நம்ம சேனலோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது காலேஜோட அஃபீஷியல் வெப் பேஜ். அந்த பேஜ்லேயே வந்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் ஆன்லைன் ஃபில்லிங் அப்ளிகேஷன், அமைச்சு பணியிடங்களுக்கு விண்ணப்ப படிவம் ஆன்லைன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொரி இருந்தால் இந்த காண்டாக்ட் நம்பருக்குமே காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் காப்பி. கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ்க்கான வேகன்சி எடுக்கிறாங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஸ்கில்டு அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ஸில் ஒரு 10 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ முடித்தவங்க, என்டிசி சர்டிஃபிகேட் உள்ளவங்க, இல்லைனா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஐடிஐ கேட்டுறாங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 38 வயசுக்குள்ளார உள்ளவங்க மட்டும் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஸ்கேல் ஆஃப் பே 19,500 ப்ளஸ் அதர் அலவன்ஸ் எல்லாமே உண்டு. இப்போ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கல், சிவில், பேசிக் இன்ஜினியரிங், இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் கேட்டுறாங்க. ஸோ வேகன்சி டேபிள் இங்கே இருக்குது. அண்ட் குறிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கம்யூனல் ரொட்டேஷன்ஸ் என்ன இருக்குது, இதற்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போது இந்த எஸ்சி, ஏடபிள்யூ, டிடபிள்யூ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கம்யூனல் ரொட்டேஷன்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் எலிஜிபிள். இதுக்கு நீங்கள் ஜென்ரல் டர்னுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் நீங்கள் பேசிக் இன்ஜினியரிங்கில் லேப் அசிஸ்டன்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் இது எல்லாருமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ தட் இந்த கம்யூனல் ரிசர்வேஷன்ஸ் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த கம்யூனல் ரிசர்வேஷன்ஸ்க்கான நோட்கான காப்பி இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜிடினா என்ன, ஜென்ரல் டர்ன், எஸ்சி அப்படின்னா என்ன, ஷெட்யூல்டு கேஸ்ட், அப்புறம் எம்பிசினா என்ன, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், அப்புறம் பிசினா என்ன, பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டில் வந்து ஒரு 7 வேகன்சி இருக்குது. அதில் ஸ்டோர் கீப்பரில் ஜென்ரல் டர்னுக்கு ஒரு வேகன்சியும் எம்பிசிக்கு ஒரு வேகன்சி இருக்குது. பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 2 வேகன்சி இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ஸில் எஸ்சி, ஏடபிள்யூ, டிடபிள்யூ. ஸோ உமனில் விடோவாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். எஸ்சி ஏல 10th குவாலிஃபிகேஷன் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிசி அதர் தென் பிசி முஸ்லிம்ஸாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஹையர் இல்லைனா சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் வைஸ் வேர்சாவா. ஸோ இப்போ ஹையர் வந்து சீனியர் கிரேடை தமிழில் பண்ணிங்க அப்படின்னா ஜூனியர் கிரேட் வந்து லோயில் இங்கிலீஷில் பண்ணிக்கலாம். இது மாதிரி வைஸ் வேர்சாவாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். அண்ட் குறிப்பாக இந்த கம்ஃபர்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ட் ஷுட் ஹாவ் பாஸ்டு த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இந்த கோர்ஸை கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுவும் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தரக்கூடிய சர்டிஃபிகேட்டை இருந்தால் நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளர்க்கில் 2 வேகன்சி இருக்குது. 10th பாஸ் பண்ணவங்க இல்லை ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் வந்து 18 to 37 ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி உங்களுக்கு எல்லாமே. பிசிஎம் அதர் தென் எம்பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 34ம், ஜென்ரலுக்கு 32 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேகன்சி இருக்குது. 8th பாஸ் பண்ணவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 8th 10th 12th நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ். இதில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. ஸோ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் டெக்ஸ்ட்டில் வந்து உங்களோட நேம் நீங்கள் டைப் பண்ணணும். அப்புறம் என்ன போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அந்த போஸ்ட்டை கொடுத்துருங்க. ஸோ பாலினம், அப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட சொந்த ஊர் என்ன, நிரந்தர முகவரி என்ன, ஸோ உங்களோட இனம் என்ன, ஸோ பிசி, எம்பிசி, உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி என்ன, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர், ப்ளஸ் உங்களோட கல்வி தகுதி என்ன, ஸோ 1 2 3 4ன்னு கொடுத்துட்டு உங்களோட படிப்போட விவரம், எங்கே நீங்கள் படிச்சிங்க, என்ன இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க, உங்களோட மார்க் எவ்வளோ, அவுட் ஆஃப் மார்க் எவ்வளோ, அதை வரிசையாக கொடுங்க. அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டைப் பிரிண்டிங் சிஓஏ இருந்தால் அது நீங்கள் கொடுங்க. இல்லைனா எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பிஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத ப்ராப்பராக கொடுங்க. என்ன போஸ்டிங்கில் இருந்தீங்க, என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்ன காலேஜில் ஒர்க் பண்ணீங்க, ஸோ உங்களோட சம்பள விவரம் என்ன, எந்த டேட் எந்த டேட் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக அதில் கொடுங்க. அப்புறம் வேறு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதை நீங்கள் காமிக்கலாம். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடம், நாள் இதில் கையில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேர் எழுதி மேலே கையொப்பம் எழுதணும். ஸோ இது கூட உங்களோட அட்டஸ்டேஷன், ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் எல்லாமே நீங்கள்
கீழே கையெழுத்து போட்டு அந்த ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் வைக்கணும். அதர் தென் என்னென்ன சர்டிஃபிகேட் இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கோ எல்லா சர்டிஃபிகேட்டையும் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி அந்த காப்பி எடுத்துகிட்டு இந்த என்க்ளோசர் கூட நீங்கள் போட்டுட்டு ஒரு கவரில் பேக் பண்ணி என்ன அட்ரஸ்க்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, தாளாளர் அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி, பழனி, திண்டுக்கல் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் 20/3/2025 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணும். அண்ட் குறிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பதாரர் ஐடியை சொல்லியிருப்பாங்க. அந்த ஐடியை உங்களால் டைப் பண்ண முடியாது. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த ஐடி என்னங்கிறத அந்த பிரிண்ட் அவுட் காப்பிலே வந்துடும். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இந்த பிரிண்ட் அவுட்டு கூட உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான ஃபோட்டோ காப்பி அதர் தன் ரெலவெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி இந்த அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணால் போகணும். அது முடிஞ்ச அளவுக்கு போஸ்டர்லேயே பண்ணுங்கள், கொரியரில் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்திருக்க இந்த ஜாப் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு முக்கியமான ஜாப் அப்டேட்ஸ் தெளிவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.